வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று மனித குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தரம் 11 இரண்டாம் தவணை பாடங்களில் மனித உடற்செயன்முறைகள் என்ற பகுதிக்குள்ள ஒவ்வொரு தொகுதிகள் நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து வரும் தொகுதியாக இந்த மனித குருதி சுற்றோட்ட தொகுதி காணப்படுகின்றது. இங்கு முதலிலே நாங்கள் குருதி சுற்றோட்ட தொகுதியை எடுக்கும்போது மூடிய குருதி சுற்றோட்ட தொகுதி என்பதை நாங்கள் கொஞ்சம் அவதானிப்போம். மூடிய குருதி சுற்றோட்டம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக மூடிய குருதி கலன்களினூடாக, ஞாபகம் வைத்திருங்கள் பிள்ளைகள், கலங்கள் என்றதும் நாங்கள் இந்த பகுதியிலே பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், குருதி சுற்றோட்ட தொகுதியிலே குருதியில் காணப்படுகின்ற கலங்கள் என்பது வெண்குருதி சிறுதுணிக்கைகள், செங்குருதி சிறுதுணிக்கைகள் மற்றும் குருதி சிறுதட்டுக்கள் என்பவற்றை குறிப்பிடுவோம். இங்கே குறிப்பிடுவது அவை அல்ல, கலன்கள் என்று சொல்வோம். அவற்றிலே உள்ளடக்கப்படுவது நாடிகள், நாளங்கள் மற்றும் மயிர்த்துளை குழாய்கள். ஆகவே இந்த மூடிய குருதி கலன்களினூடாக உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுவதால் மூடிய குருதி சுற்றோட்டம் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களுடைய சுற்றோட்ட தொகுதியிலே அமைப்பு இதயத்தினூடாக, அதாவது இதயம் பம்புகின்ற தொழிற்பாட்டை ஆற்றுகின்ற அதே வேளையிலே இந்த குருதியானது ஒரு மூடிய வடிவான கலன்களினூடாகவே பயணித்து வருகின்றது. அதனால் உடல் முழுவதும் குருதி சுற்றியோடப்படுகின்றது என்பதை சின்னவர்களே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே மூடிய குருதி சுற்றோட்டம் என்பது மூடிய குருதி கலன்களினூடாக, அதாவது நாடி, நாளம், மயிர்த்துளை குழாய்கள் போன்றவற்றினூடாக உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுவதால் மூடிய குருதி சுற்றோட்டம் என அழைக்கின்றோம். இங்கே அடுத்து ஒரு பகுதியை நாங்கள் நோக்க இருக்கின்றோம், இரட்டை குருதி சுற்றோட்டம். அது என்ன இரட்டை குருதி சுற்றோட்டம் என்பது? சாதாரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள கூடியது ஒன்றுதான். அது நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன், உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுவதற்கு இதயம் ஓர் பம்பியாக தொழிற்படுகின்றது என்று. ஆகவே அந்த இதய தொழிற்பாடு காரணமாக உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இரட்டை குருதி சுற்றோட்டம் என்பதை நோக்குவோமாக இருந்தால், மனித உடல் முழுவதுமான குருதி சுற்றோட்டத்தின் பொழுது 2 முறை, இங்கே கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே, 2 முறை இதயத்தின் ஊடாக குருதிக்கூறுகள் செல்லுதல். இப்ப உதாரணமாக நாங்கள் இங்கே வரிப்படத்தை நோக்குவோம். இங்கே தரப்பட்டுள்ள இந்த வரிப்படத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த பிற்பெரு நாளத்தினூடாக குருதி இங்கே வந்து இந்த வால்வுகள், முக்கூர் வால்வு, திறபட குருதி இங்கே வந்து இவ்வாறாக இந்த குருதி செல்கின்றது, அங்கே ஒட்சியேற்றப்படுவதற்காக செல்கின்றது. அவ்வாறு ஒரு தடவை இதயத்தினூடாக வருகின்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போம், ஒட்சியேற்றப்பட்ட குருதி சுவாச பைகளில் இருந்து மீண்டும் இங்கே வருகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், 2 முறை குருதி இதயத்தினூடாக வலம் பெறுகின்றது. ஆகவே மனித உடல் முழுவதுமாக குருதி சுற்றோட்டத்தின் பொழுது, குருதி சுற்றோட்டம் செலுத்தப்படும் போது இதயத்தினூடாக இந்த குருதி கூறுகள் 2 முறை இதயத்தினூடாக செல்வதனால் இரட்டை குருதி சுற்றோட்டம் என அழைக்கின்றோம். ஆகவே நாங்கள் சுருக்கமாக சொல்வோமானால், ஓர் அங்கத்திலிருந்து புறப்படுகின்ற குருதி மீண்டும் அந்த அங்கத்தை வருவதற்கிடையில் இதயத்தினூடாக 2 முறை வலம் வருகின்றது. விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. சாதாரணமாக ஒரு சிறுநீரகம் என்றது ஒரு அங்கம் உங்களுக்கு தெரியும். அந்த சிறுநீரகங்கள் அங்கே தொழிற்பாட்டை மேற்கொள்ளும். அதன் விளைவாக உருவாகின்ற ஒட்சிசன் குறைந்த குருதி ஒட்சியேற்றப்பட வேண்டும். ஆகவே என்ன நடக்கும்? சாதாரணமாக இந்த தொழிற்பாட்டுக்கு குருதியை கொண்டு செல்ல வேண்டும், ஒட்சியேற்றப்பட்ட குருதியை கொண்டு செல்வோம். இதயம் ஒட்சியேற்றப்பட்ட குருதியை அந்த குறித்த சிறுநீரகம் என்ற
அங்கத்திற்கு வழங்கி அதன் தொழிற்பாடு நடைபெற்று அதன் தொழிற்பாட்டின் விளைவாக உருவாக்கப்படுகின்ற ஒட்சிசன் குறைந்த குருதிகள் மீண்டும் ஒட்சியேற்றப்படுவதற்காக நுரையீரலை சென்றடைய வேண்டும். ஆகவே இரட்டை குருதி சுற்றோட்டம் என்பது இப்பொழுது நன்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். அதாவது ஒரு அங்கத்திலிருந்து புறப்படும் குருதி மீண்டும் அந்த அங்கத்தை வந்து அடைவதற்கிடையிலே 2 முறை இதயத்தினூடாக வலம் பெறும் என்பதை நாங்கள் இவற்றிலே அறிந்து கொள்ள முடியும். இங்கே நடைபெறுகின்ற சுற்றோட்ட தொகுதி வகைகளிலே நாங்கள் உங்களுக்கு இலகுவாக்குவதற்காக தொகுதி சுற்றோட்டம் எனவும் சுவாசப்பை சுற்றோட்டம் எனவும் நாங்கள் இங்கே வகைப்படுத்தி கொள்ள முடியும். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இதயத்திலே பிற்பெரு நாளத்தினூடாக அல்லது கீழ்பெரு நாளத்தினூடாக வலது சோனை அறை பகுதிக்கு வருகின்ற குருதி மீண்டும் இதய அறையை அடைந்து வலதுபுறமான இதய அறையை அடைந்து ஒட்சியேற்றப்படுவதற்காக நுரையீரலை சென்றடைகின்றது. நுரையீரல் அல்லது சுவாச பையிலே ஒட்சிசன் செறிவு கூட்டப்பட்டு மீண்டும் இதயத்தினூடாக வருவதை நாங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே தொகுதி சுற்றோட்டம், சுவாசப்பை சுற்றோட்டம் என்பவற்றை கொண்டு நாங்கள் குருதி சுற்றோட்டத்தை நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். மனித குருதி சுற்றோட்ட தொகுதியை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இதயம் என்பது முக்கியமான ஒரு கம்பியாக தொழிற்படுவதால் உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்ல சாத்தியமாகின்றது. அந்த வகையில் இங்கே சிறப்பு உங்களுக்கு தெரியும், இதயம் இதய தசைகளாலே ஆக்கப்படும். மனிதனின் ஆயுள் காலம் முழுவதும் அவர் தொழிற்பட்டு கொண்டே இருப்பார். ஆகவே இதய தசையை ஒரு சிறப்பு அடைந்த அல்லது சிறப்பு விருத்தி அடைந்த ஒரு தசையாக அது கருதப்படுகின்றது. ஆகவே குருதி சுற்றோட்ட தொகுதியை நோக்குவோமாக இருந்தால் இதயமானது ஒரு குறித்த பங்களிப்பை, உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுவதற்கு குறித்த பங்களிப்பை செய்கின்றது. அவை தவிர இந்த குருதி கலன்கள் என்று சொல்லுவோம். குருதி கலன்களிலே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் நாடிகள், நாளங்கள், மயிர்தலை குழாய்கள். ஆகவே இவை அனைத்தும் இணைந்த ஒரு பகுதிதான் நாங்கள் மூடிய குருதி சுற்றோட்டம் ஆக இங்கே கருதுகின்றோம். அடுத்து இதயத்தை நாங்கள் நோக்குகின்றோம். மனித இதயம் உங்களுக்கு தெரியும், மனித இதயம் நெஞ்சரை குழியிலே காணப்படுகின்றது. அதாவது பாதுகாப்பாக நெஞ்சரை குழியில் விலா என்புகளுக்கு உட்புறமாக 2 சுவாச பைகளுக்கு நடுவிலே இடதுபுறம் சற்று சாய்வாக அது அமைந்திருக்கு. அதாவது மனித இதயத்தின் அமைவிடம் அல்லது அது தொடர்பான அமைவை நாங்கள் முன்னைய கடந்த கால வினாத்தாள்களிலே நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அந்த வினாக்களை. ஆகவே இடதுபுறம் சற்று சாய்வாக இருப்பது கொஞ்சம் முக்கியமான ஒன்றாக கருதுகின்றது. அடுத்தது பாதுகாப்பாக அந்த இதயம் காணப்படுகின்றது நெஞ்சரை குழியிலே விலா என்புகளுக்கு உட்புறமாக காணப்படுகின்றது. அதன் அளவை நாங்கள் நோக்குவோமா இருந்தால் பாருங்கள், நாங்கள் உடல் முழுவதும் குருதியை கொண்டு செல்வதற்காக எங்களில் காணப்படுகின்ற இந்த இதயம் ஒரு பேரிக்காய், ஒரு சிறிய பேரிக்காய் வடிவத்தை உடையது. அல்லது நாங்கள் ஒரு கையை நாங்கள் இறுகத்தும் போது கைமுட்டி என்று சொல்கின்றோம். அந்த அளவு பருமனைத்தான் கொண்டிருக்கின்றது. ஆகவே குறைந்த பருமனை கொண்டிருந்தாலும் முழுக்க உடல் முழுவதும் குருதியை கொண்டு செல்வதற்கு இந்த இதயம் முக்கிய பங்களிப்பை செய்கின்றது. அடுத்து முக்கியமானது முடியுறு நாடி. இதுவும் முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், கடந்த கால வினாத்தாள்களில் நாங்கள் இது தொடர்பாக அறிந்திருப்போம். இதயத்தின் தொழிற்பாட்டுக்கு குருதியை விநியோகிக்கிறவர் இவர்தான். ஆகவே இதயம் தொழிற்பட வேணுமென்றா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அங்கங்களும் தொழிற்படுவதற்கு குருதி விநியோகம் அவசியம். ஆகவே இதயம் தொழிற்படுவதற்கான குருதியை வழங்குவது முடியுறு நாடிகள். இந்த முடியுறு நாடிகளில் ஏற்படுற அடைப்புகள் காரணமாக இந்த துரோம்போசிஸ் எனப்படுகின்ற நிலைமை ஏற்படுவது நாங்கள் பின்னர் அவதானிப்போம். ஆகவே முடியுறு நாடி என்பது இந்த தொழிற்பாட்டுக்காக அல்லது இதயத்திற்கு குருதி வழங்குகின்ற ஒரு அமைப்பாக அது காணப்படுகின்றது. அடுத்து இதயத்தின் பகுதியை நோக்குவோம். அந்த வகையிலே இங்கே பார்த்தீர்களானால் ஒரு மனித இதயத்தின் அமைப்பு இங்கே தரப்படுகின்றது ஒரு உருவப்படமாக.
இங்கே நாங்கள் முதலிலே குறிப்பிட்டிருந்தோம் முற்பெரு நாளம் முக்கியமானது. அதாவது சிரசு என சொல்லப்படுகின்ற அல்லது இதயத்திற்கு மேலான பகுதிகளிலிருந்து ஒட்சி இறக்கம், அதாவது ஒட்சிசன் குறைந்த குருதியை கொண்டு வருகின்ற செயற்பாட்டை இவரின் ஊடாகத்தான் வலது சோனை அறைக்கு குருதி வருகின்றது. அதே போல இதயத்தின் கீழ்ப்புறமாக உள்ள பகுதிகளில் இருந்து பிற்பெருநாளன் ஊடாக குருதியானது வலது சோனை அறையை வந்தடைகின்றது. ஆகவே மாணவர்களே, இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டும், மனித இதயம் 4 அறைகளை கொண்டது. 4 அறைகள். 4 அறைகளை நாங்கள் வேறுபடுத்த முடியும். 4 அறைகள். இந்த 4 அறைகளில் மேற்புறமாக காணப்படுகின்ற, இவ்வாறாக நாங்கள் பிரிப்போமாக இருந்தால், மனித இது 4 அறைகளை கொண்டது. மேற்புறமாக காணப்படுகின்ற அறைகள் சோனை அறைகள் என குறிப்பிடுவோம். அதாவது இவையெல்லாம் சோனை அறைகள். அதாவது வலதுபுறமாக இருப்பதனால் இவர் வலது பக்க சோனை அறை அல்லது வலது சோனை அறை என்று குறிப்பிடுவோம். இடதுபுறமாக காணப்படுவதால் இவர் இடது சோனை அறை என்பதை குறிப்பிடுவோம். அவ்வாறாக கீழ்ப்புறமாக காணப்படுகின்ற இந்த அறைகள் இதய அறைகள் என்று சொல்வோம். அதே போலதான் வலதுபுறமாக காணப்படுற இதய அறை வலது இதய அறை என்றும், இடதுபுறமாக காணப்படுகின்ற இதய அறை இடது இதய அறை எனவும் கூறுவோம். ஆகவே மனித இதயத்திலே 4 அறைகள் இருப்பது உங்களுக்கு இப்பொழுது விளங்கிக் கொண்டு இருக்க முடியும். இங்கே மாணவர்களே, நீங்கள் மேலும் பார்க்க வேண்டும், இந்த வலது சோனை அறைக்கும் வலது இதய அறைக்கும் இடையிலே முக்கூர் வால்வு காணப்படுகின்றது. முக்கூர் வால்வு என அதை அழைப்பார்கள். அதே போல இடதுபுற சோனை அறைக்கும் இடது இதய அறைக்கும் இடையிலே இருகூர் வால்வு காணப்படுவதையும் நீங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே வலதுபுறமாக காணப்படும் இரு அறைகளுக்கும் இடையிலே முக்கூர் வால்வும், இடதுபுறமாக காணப்படுகின்ற இரு அறைகளுக்கும் இடையே இருகூர் வால்வும் காணப்படுவது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இங்கே நாங்கள் இலகுவாக இவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக ஈனா என்ற எழுத்திலே எல்லாமே தொடங்குகின்றது. பாருங்கள், இடது சோனை அறை, இடது இதய அறை, அதற்கிடையிலே இருகூர் வால்வு காணப்படும். ஆகவே இந்த அமைவிடம், வால்வுகளின் அமைவிடம் கடந்த கால வினாத்தாள்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் சரியாக அவற்றை தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இடதுபுறமாக காணப்படுவது ஈனாவிலேயே தொடங்குகின்ற இருகூர் வால்வு என்பதாகும். இந்த இருகூர் வால்வை நாங்கள் மைட்டர் வால்வு எனவும் அழைப்போம். மைட்டர் வால்வு எனவும் அழைப்போம். இது பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இருகூர் வால்வை நாங்கள் மைட்டர் வால்வு எனவும் அழைப்பது உண்டு. அடுத்து நாங்கள் இங்கே குருதி சுற்றோட்ட தொகுதி எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நோக்குவோம். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நான் சொன்ன மேற்பெருநாளம் மற்றும் கீழ்பெருநாளம் இவற்றினூடாக குருதி வந்தடைகின்றது. நாளங்களினூடாக இதயத்திற்கு வருகின்ற குருதி ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதிகளாக கருதப்படும். ஆகவே அக்குருதிகள் வலது சோனை அறைக்கு முதலிலே வரும். வலது சோனை அறைக்கு குருதி வரும் அதே வேளையிலே சுவாசப்பை நாடிகளினூடாக ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி இடது சோனை அறைக்கு வரும். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள், ஒரே நேரத்திலேயே இந்த செயற்பாடுகள் நடைபெறும். அதாவது ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதிகள் கீழ்பெருநாளம், பிற்பெருநாளம் என்பவற்றினூடாக வலது சோனை அறையை அடையும். வலது சோனை அறையை அடையும் அதே வேளையிலே ஒட்சியேற்றப்பட்ட குருதி சுவாசப்பைகளில் இருந்து சுவாசப்பை நாடியினூடாக இடது சோனை அறையை அடையும். 2 சோனை அறைகளுக்கும் இப்பொழுது குருதி நிரம்புவதை நீங்கள் அவதானிக்கலாம். நிரம்பினால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு திரவம். ஆகவே திரவ அமுக்கம் ஏற்படும். இங்கே அந்த அமுக்கத்தின் காரணமாக மேலுள்ள இந்த சோனை அறை சுருங்குவதன் காரணமாகவும், இங்கே முக்கூர் வால்வு திறபட அங்கே காணப்பட்ட குருதிகள் வலது சோனை அறை பகுதிக்கும்
இருகூர் வால்வு திறப்படுவதால் அங்கே உள்ள குருதிகள் இடது இதயறைக்கும் செல்வதை அவதானிக்க முடியும். ஆகவே இந்த இதயத்தின் அமைப்பிலே 4 அறைகளிலும் உள்ள குருதிகள் ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படுவதில்லை. அவ்வாறாயின் வலது சோனை அறை ஊடாக முக்கூர் வால்வு திறபட வலது இதயறைக்கு வந்த குருதிக்கு என்ன நடக்கும் என்பதை பார்த்தால் அவை ஒட்சியேற்றப்படுவதற்காக சுவாசப்பை நாளங்களின் ஊடாக சுவாச பையை அடையும். வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதிகள் ஒட்சியேற்றப்படுவதற்காக சுவாச பைக்கு செல்லுதல் வேண்டும். இங்கே ஒட்சியேற்றப்பட்ட குருதி சுவாச பையினூடாக இதயறைக்கு வந்த குருதி இருகூர் வால்வு தட இடது புறமான இதயறைக்கு வருவதனால் அவ்வாறு இடது இதயறையில் இருந்து குருதியானது தொகுதி பெருநாடி என சொல்லப்படுகின்ற அமைப்பினூடாக ஏனைய அங்கங்களுக்கு இந்த குருதி விநியோகிக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு நிறங்களால் நாங்கள் வேறுபடுத்தி கொள்ள முடிகின்றது. சிவப்பு நிறத்திலே காணப்படுகின்றது ஒட்சிசன் செறிவு கூடிய பகுதியாக காணப்படுது. ஆகவே தொகுதி பெருநாடியினூடாக ஏனைய அங்கங்களுக்கு குருதி விநியோக நடைபெறுவது காணப்படும். இங்கே நாங்கள் தொகுதி பெருநாடி ஏனைய பகுதிகள் எல்லாத்துக்கும் குருதியை விநியோகிக்க போகின்றது. அங்கே தொகுதி பெருநாடியிலே காணப்படுகின்ற ஒரு வால்வு அரைமதி வால்வு என அழைத்துக் கொள்ள முடியும். இங்கே காணப்படுகின்றது. ஆகவே வால்வுகள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வால்வுகள் ஒரு பக்க அல்லது ஒரு திசையிலேயே குருதியை கடத்துவதற்கு உதவுகின்றது. அதாவது மீண்டும் குருதி பழைய, அதாவது முன்னர் இருந்த இடத்திற்கு வருவதை தவிர்க்கின்றது. ஆகவே வால்வுகளை மையமாக வைத்து ஒரே திசையிலே மின்னை கடத்தவர இருவாயு பற்றி எல்லாம் தொடர்பு படுத்தி வினாக்கள் வந்திருக்கு. ஆகவே இங்கே நாங்கள் அவற்றை விடுத்து நாங்கள் அரைமதி வால்வு, பொதுவாக இந்த வால்வுகள் காணப்படுவது குருதி ஒரு சோனை அறையில் இருந்து அல்லது ஒரு அறையிலிருந்து புறப்படுற குருதி மீண்டும் அந்த அறைக்கு போவதை தடுப்பதற்காகவே இங்கே காணப்படுகின்றது. தொகுதி பெருநாடியிலே கூடுதலாக இந்த அறைகளிலே, இதய அறைகளிலே கூடுதலான சுவர் தடிப்பை கொண்ட அறையாக இடது பக்கமாக காணப்படுகின்ற இதய அறையும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். ஏனைய, அதாவது சோனை அறைகளுடன் ஒப்பிடும்போது இதய அறைகள் தடிப்பு கூடியனவாக காணப்படும். அதேவேளை இடதுபுறமான இதய அறை மேலும் தடிப்பு உடையதாக காணப்படும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இதயத்தின் கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் அவதானித்திருந்தோம். அதிலே 4 அறைகள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இடதுபுறமாக காணப்படுகின்ற சோனை அறை, வலதுபுறமாக காணப்படுகின்ற சோனை அறை, அதே வேளையிலே இடதுபுறமாக காணப்படுகின்ற இதய அறை, வலதுபுறமாக காணப்படுகின்ற சோனை அறைகள் தொடர்பாக நாங்கள் குறிப்பிட்டு, ஆகவே மனிதனில் 4 அறைகள் காணப்படுகிறது. அதாவது மனிதன் இதயத்திலே 4 அறைகள் காணப்படும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. அங்கே காணப்படுகின்ற வால்வுகள் பற்றி குறிப்பிடுவோமாக இருந்தால், நான் குறிப்பிட்டிருந்தேன் இருகூர் வால்வு. பாருங்கள், இடதுபுற சோனை அறைக்கும் இடதுபுற இதய அறைக்கும் இடையிலே காணப்படுகின்றது இருகூர் வால்வு. அடுத்து முக்கூர் வால்வு பற்றி குறிப்பிடுவோமாக இருந்தால், முக்கூர் வால்வு வலது சோனை அறைக்கும் வலதுபுறமான இதய அறைக்கும் இடையிலே காணப்படுகின்றது. ஆகவே வலது எனப்படுகின்ற பகுதிகளிலே முக்கூர் வால்வும், இடது என குறிப்பிடப்படுகின்ற பகுதிகளிலே இருகூர் வால்வும் அமைந்திருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவ்வாறாக இந்த அரைமதி வால்வு பற்றி நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால், இங்கே பொதுவாக தொகுதி பெருநாடி இலே இந்த அரைமதி வால்வு காணப்படுகின்றது. அதாவது தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கும் இடத்திலே இவை காணப்படுவது சிறப்பு ஆக உள்ளது. அடுத்து குருதி கலன்கள் பற்றி பார்க்கின்றோம். குருதி கலன்கள் பற்றி பார்க்கின்றோம் பிள்ளைகள். அது தொகுதி பெருநாடி, இங்கே தொகுதி பெருநாடி என குறிப்பிடப்படுகின்ற பகுதியை பார்க்கின்றோம்.
இடது இதய அறையிலிருந்து உடற்கலங்களுக்கு ஆக்சிஜன் நிறைந்த, அதாவது ஆக்சிஜன் செறிவு கூடிய அல்லது ஆக்சிஜன் செறிவு மிகையாக காணப்படுகின்ற குருதியை எடுத்து செல்லுகின்ற பணியை அவர் ஆற்றுகின்றார். தொகுதி பெருநாடிதான் நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். உடற்கலங்களுக்கு தேவையான குருதியை, ஆக்சிஜன் செறிவு கூடிய குருதியை இங்கே வழங்குவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதேவேளை இங்கே சுவாச பெருநாடிகளும் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே காணப்படுகின்றது. சுவாச பெருநாடி வலது இதய அறையிலிருந்து சுவாச பைகளுக்கு கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதியை எடுத்து செல்கின்றது. மாணவர்கள், ஆக்சிஜன் ஏற்றிக் கொள்வதற்காக அல்லது ஆக்சிஜனை கூட்டிக் கொள்வதற்காக இங்கே காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மனிதனிலே காணப்படுகின்ற கலங்களில் செங்குளியம் முக்கியமான ஒன்றாக காணப்படும். அவற்றை ஆர்பிசி என குறிப்பிடுகின்றோம், ரெட் பிளட் செல் என. ஆகவே அந்த குருதி, ரெட் பிளட் செல் எனப்படுகின்ற செங்குருதி கலங்களிலே ஹீமோகுளோபின் எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறாக காணப்படுகின்ற அமைப்பு கூடுதலான ஆக்சிஜனை காவுவதற்காக காணப்படுகின்றது அவற்றிலே. ஆகவே அந்த ஆக்சிஹீமோகுளோபின் என்ற வடிவிலே உடற்கலங்களுக்கு ஆக்சிஜன் ஆனது செலுத்தப்படுகின்றது அல்லது விநியோகிக்கப்படுகின்றது என்பதை கூறிக்கொள்ள முடியும். ஆகவே கார்பனீர் ஆக்சைடு குறைந்த குருதியை சுவாச பெருநாடிகள் எடுத்து வருகின்றது. சுவாச பெருநாளங்கள் கருதுவோமாக இருந்தால், சுவாச பை பெருநாளங்களை கருதுவோமாக இருந்தால், இடதுபுற இதய அறைக்கு சுவாச பையில் இருந்து ஆக்சிஜன் நிறைந்த குருதியை கொண்டு வருகின்றது. ஆகவே ஒட்சியேற்றப்பட்ட நிகழ்வு இங்கே நடைபெறுகின்றது. சுவாச பைகளிலே நடைபெற்று ஒட்சியேற்றப்பட்ட குருதி அல்லது ஆக்சிஜன் செறிவு நிறைந்த குருதி சுவாச பெருநாளங்களின் ஊடாக இடது இதய அறையை அடைகின்றது. இடது இதய அறை என கூறும்போது பிள்ளைகள், இடது இதய, அதாவது சோனை அறைக்கு செல்கின்றது. பிற்பெருநாளங்கள் பற்றி காணுவோமாக இருந்தால், அவற்றை அவதானிப்போமாக இருந்தால், தலை மற்றும் முன்னவைய பகுதிகளில் இருந்து கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதியை இதயத்துக்கு எடுத்து செல்லுகின்றது. நாங்கள் சொன்னோம் முன்பு, அதாவது இதயத்திற்கு மேற்புறமாக அல்லது இதயத்திற்கு மேலாக காணப்படுகின்ற பகுதிகளில் உள்ள தொழிற்பாட்டின் விளைவாக உருவாக்கப்படுற கார்பனீர் ஆக்சைடு அளவு கூடிய, அதாவது அங்கே ஆக்சிஜன் செறிவு குறைவாக காணப்படும். ஏன்? ஆக்சிஜன் பயன்பாட்டிற்காக அந்த அங்கங்களின் அல்லது அந்த பகுதிகளின் தொழிற்பாட்டுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அங்கே ஆக்சிஜனின் அளவு குறைவாக காணப்படுவதுடன் கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதி காணப்படும். அந்த கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதியை இதயத்திற்கு எடுத்து வருவதன் மூலமாக இங்கே சுவாச பையை சென்றடைந்து சுவாச பையிலே ஒட்சியேற்றம் செயற்பாடு நிகழ்வதற்கு இந்த பிற்பெருநாளம் மற்றும் முற்பெருநாளங்கள் குருதியை கொண்டு வருகின்றது இதயத்தை நோக்கி. அதே போல பிற்பெருநாளத்தை நோக்குவோமாக இருந்தால், கழுத்துக்கு கீழான பகுதிகள் நாங்கள் சொன்னோம் இதயத்திற்கு கீழ்ப்புறமாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். கழுத்துக்கு கீழ்ப்புறமாக காணப்படுகின்ற குருதியை இதயத்திற்கு கொண்டு செல்கின்றது. ஆகவே இதயத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக இதய தொழிற்பாடு காரணமாக இது அனைத்தும் சுவாச பைக்கு குருதியை கொண்டு சென்று அங்கே ஒட்சியேற்றப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்து இதயத்திலே ஏற்படுகின்ற இதய துடிப்பு. இதய துடிப்பு, மாணவர்களே, இதயத்தின் சோனை அறைகளும் இதய அறைகளும் சுருங்கி தளர்தல் இதய துடிப்பென கருதுவோம். உங்களுக்கு தெரியும், இதய அறையை பொறுத்தவரையில் இதய அறைகள், சோனை அறைகள் மற்றும் இதய அறைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த சோனை அறைகளும் இதய அறைகளும் சுருங்கி தளர வேண்டும். அதாவது சுருங்குவதன் மூலமாக அவ்வறைகளில் காணப்படுகின்ற குருதி ஏனைய இடங்களுக்கு அல்லது நகர்வதற்கு அது உதவுகின்றது. தளர்வதன் காரணமாக மீண்டும் குருதியை பெற்றுக்கொள்வதற்காக அந்த தளர்தல் என்ற செயற்பாடு நடைபெறும். ஆகவே சுருங்கி தளர்வதன் மூலமாக
குருதியானது உள்ளெடுக்கப்பட்டு மீண்டும் வெளியேற்றப்படுவது சாத்தியமாகின்றது. அவ்வாறாயின் சுகதேகி மனிதன் ஒருவரின் சராசரி இதய துடிப்பு 72 தடவைகள் என குறிப்பிட முடியும். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 72 தடவைகள் இந்த சுருக்க தளர்வு நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்து நாங்கள் இதய வட்டம் என்பதை நோக்குவோமாக இருந்தால் சோனையறை சுருக்கம், இதய அறை சுருக்கம் என்பது நடைபெறும். ஆகவே அங்கே காணப்படுகின்ற குறித்த செகண்ட், மில்லி செகண்ட் என குறிப்பிடுவார்கள், ஒரு கண நேரம். ஆகவே இந்த சோனையறை சுருக்கம், இதய அறை விரிவு என்பன நடைபெறுவதற்கான நேரங்களும் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இதய அறை சுருக்கம் மற்றும் சோனையறை இதய அறை தளர்வு என்பன நடைபெறுகின்றது. இது இதய வட்டம் என குறிப்பிட முடியும். அதாவது சோனையறை சுருக்கம், இதய அறை விரிவு மற்றும் இதய அறை சுருக்கம், சோனையறை மற்றும் இதய அறை தளர்வு என்பன நடைபெறுவதற்கு இவை காரணமாக அமைகின்றது. அடுத்து நாங்கள் ஒரு மின் இதய வரையி என்பதை பார்ப்போமாக இருந்தால் எலக்ட்ரோகார்டியோகிராம் என்று சொல்வார்கள், கிராஃப் என அழைப்பார்கள். அவ்வாறாக இந்த நீங்கள் சில வேளைகளிலே விளையாட்டு நிகழ்விலே, முதலாம் தவணை விளையாட்டு நிகழ்விலே மரதன் நிகழ்வில் பங்கு பெற்றுபவர்கள் அனைவருக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் இந்த இசிஜி பரிசோதனையை வைத்தியசாலைகளில் சென்று செய்திருப்பீர்கள். அவ்வாறாயின் ஒரு வரைபொன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். ஒரு நீள நாடா வடிவிலே அமைந்த ஒரு வரைவு. எமது இதயத்தின் தொழிற்பாடு அதை மின் இதய வரையி முறை மூலமாக பெற்றுக்கொள்ளும் அமைப்பொன்று உங்களிடம் இருந்திருக்கக்கூடும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் பார்த்தீர்களானால் இங்கே முதலாவது நாங்கள் காணுவோம், இங்கே கருதப்படும் பி என குறிக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்தை நோக்குவோமாக இருந்தால் அது சோனையறை சுருக்கம் என குறிப்பிடப்படுவதுடன் அதே நேரத்தில் இதய அறை விரிவு என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கு தெரியும், சோனையறை சுருங்குவதன் ஊடாக குருதியானது அது வரைகளில் இருந்து மற்ற அறைகளுக்கு நகர்த்தப்படும். அதே நேரத்திலே இதயவரை விரிவு நடைபெற்றால்தான் அந்த சோனை அறைகளில் உள்ள குருதி இதய அறைகளுக்கு செல்ல முடியும். ஆகவே இது குறித்த நேரத்திலே நடைபெற வேண்டும். அவ்வாறான நிகழ்வுகள் இந்த ஆங்கில எழுத்திலே பி என குறிப்பிடப்படுகின்ற பகுதியிலே நடைபெறும். அடுத்து இந்த QRS என்பதை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் இங்கே கருதப்படுகின்ற புள்ளிகளை அவதானியுங்கள். QRS இந்த வட்டம் நடைபெறுவது இதய அறை சுருக்கம் என குறிப்பிட முடியும். ஆகவே இந்த மூன்று அமைப்புகளும் அதாவது மின் இதய வரையிலே குறிப்பிடப்படுகின்ற அமைப்பு QRS எனப்படுகின்றது. இதய அறை சுருக்கத்தின் போது இந்த வரைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் அதனை தொடர்ந்து வருகின்ற இந்த T என குறிப்பிடப்படுகின்ற ஆங்கில எழுத்தை கருதுவோகமாக இருந்தால் அது சோனை அறை மற்றும் இதய அறை தளர்வடையும் நிலையை கருத்தில் கொள்ள முடியும். ஆகவே சோனை அறை இதய அறை தளர்வதன் காரணமாக அவ்விடத்தை குருதி நிரப்பிக் கொள்வதற்கு அது சாத்தியமாக்கி கொள்ள முடியாது. அவை டி பற்றி நாங்கள் அடுத்து வினாக்களில் இவற்றை நாங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும், இந்த வரைவின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது பி என குறிப்பிடப்படுகின்ற சந்தர்ப்பம் சோனை அறை சுருக்கம் மற்றும் இதய அறை தளர்வு அல்லது விரிவு என குறிப்பிடுகின்றோம். QRS எனப்படுகின்ற பகுதியிலே இதய அறை சுருக்கம் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். டி எனும் பகுதிகள் இங்கே குறிப்பிடப்படுகின்ற வரைவிலே சோனை அறை மற்றும் இதய அறை தளர்வு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து மாணவர்களை, இதயம் தொழிற்படும் போது லப் டப் எனப்படுகின்ற ஒலிகளை நாங்கள் வேறுபடுத்தி கேட்க முடியும். சாதாரணமாக அல்ல, உடல் ஒலிபெருக்கி என அழைக்கப்படுகின்ற சாதனம், அதாவது வைத்தியர்கள் பயன்படுத்துகின்ற ஸ்டெதஸ்கோப் என குறிப்பிடுவார்கள். அந்த உடல் ஒலிபெருக்கி மூலமாக நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் லப் எனும் சத்தத்தையும் டப் எனும் சத்தத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள அல்லது
அந்த சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறாயின் சத்தங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் அவதானிப்போம். இதயத்திலே கேட்கப்படுகின்ற 2 ஒலிகள், அந்த ஒலிகள் ஆரம்பத்தில் லப் என அழைக்கப்படுவது காரணம், அதாவது லப் என கேட்கப்படுவதற்கு காரணம் இந்த வால்வுகள் நாங்கள் முன்னர் குறிப்பிடப்படுகின்ற, அதாவது இதய அறைகளுக்குள்ளே காணப்படுகின்ற இருகூர் வால்வுகள் மற்றும் முக்கூர் வால்வுகள் மூடப்படும் போது, அதாவது குருதி அறைகளை வந்தடைந்ததன் பின்னர் இந்த வால்வுகள் மூடப்பட வேண்டும். அவ்வாறு மூடப்படாத சந்தர்ப்பத்திலே மீண்டும் குருதியானது பழைய அறைகளை சென்றடைய வாய்ப்பிருக்கும். ஆகவே இந்த வால்வுகள் சரியாக தொழிற்படும் வேளையிலே குருதியானது மீண்டும் பின்னோக்கி செல்வது தடுக்கப்படுகின்றது. ஆகவே ஒரு அறைகளிலிருந்து குறித்த ஒரு அறையிலிருந்து இன்னும் ஒரு குருதி அறையை அடைவதற்கு இந்த வால்வுகள் துணை நிற்கின்றது. ஆகவே மாணவர்களை, இதயத்தின் தொழிற்பாட்டின் போது, இதயம் சுருங்கி அதாவது தளரும் போது இருகூர் மற்றும் முக்கூர் வால்வுகள் மூடப்படுவதன் காரணமாக ஏற்படுகின்ற சத்தம்தான் லப் என குறித்து கொள்ள முடியும். டப் என குறிப்பிடப்படுகின்ற ஒலி தொகுதி பெருநாடியிலே அரைமதி வால்வு இருப்பதை நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். அப்ப பொதுவாக உங்களுக்கு இங்கே இதயத்திலிருந்து எழுப்பப்படுற ஒலி வால்வுகள் மூலமாக உருவாக்கப்படும் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது லப்பென குறிப்பிடப்படுகின்ற ஒலியாக இருந்தாலும் சரி, டப்பென குறிப்பிடப்படுகின்ற ஒலியாக இருந்தாலும் சரி, வால்வுகள் மூடப்படும் போது ஏற்படும் சத்தமாகத்தான் அது அமையும். ஆகவே எந்தெந்த வால்வுகள் தொழிற்படும் போது அல்லது மூடப்படும் போது அந்த சத்தம் கேட்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இருகூர் வால்வு, முக்கூர் வால்வுகள் மூடப்படும் போது, இருகூர் வால்வு மற்றும் முக்கூர் வால்வுகள் மூடப்படும் போது லப்பெனும் ஒலியும், தொகுதி பெருநாடியிலே காணப்படுகின்ற அரைமதி வால்வுகள் மூடப்படும் போது டப்பெனும் ஒலியும் கேட்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்து இந்த குருதி அமுக்கம் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஹைப்பர் டென்ஷன் என குறிப்பிடுவார்கள், HT என குறிப்பிடுவார்கள். அதாவது வைத்தியசாலைக்கு சென்று நாங்கள் குருதி அமுக்கத்தை பாவிப்போமாக இருந்தால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த HT ஹைப்பர் டென்ஷன் எனப்படுகின்ற அந்த ஆங்கில சொற்பதத்தை அங்கே பயன்படுத்துவார். நாங்கள் சாதாரணமாக அதை குருதி அமுக்கம் என குறிப்பிட முடியும். அதிலே தாழ் குருதி அமுக்கம், உயர் குருதி அமுக்கம் என வேறுபடுத்தி கொள்ள முடியும். ஹை பிரஷர், லோ பிரஷர் என்பது அதன் பொருளாகும். இந்த வகையிலே சாதாரணமாக குருதிக்கு அமுக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு செல்ல முடியும். சாதாரணமாக நீங்கள் திரவ அமுக்கம் எனப்படுகின்ற பௌதிகவியல் பாடங்களிலே அதை கற்றிருப்பீர்கள். இவ்வாறாகத்தான் மனிதனுடைய இதயத்தின் தொழிற்பாடும் அமுக்க வேறுபாடு காரணமாக, அதாவது குறிப்பிட்ட ஒரு இதய சுருக்க தளர்வு காரணமாக ஏற்படுகின்ற அமுக்கம் இந்த குருதி சுற்றோட்டத்திற்கு உதவி செய்கின்றது. அவாயின் சுருங்கல் அமுக்கம் என்பதை பார்ப்போம். முதலில் சுருங்கல் குருதி அமுக்கம் என்பது இடது இதய அறை சுருங்குவதால் குருதியானது பெருநாடிக்கு தள்ளப்படுகின்றது. அதன்போது பெருநாடிகளில் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம், பெருநாடி சுவர்களில் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கத்தை நாங்கள் சுருங்கல் அமுக்கம் என குறிப்பிட முடியும். அதாவது நாங்கள் மனிதனிலே சாதாரணமாக சுகதேகி மனிதனிலே 120/80 மில்லிமீட்டர் ரசம் என்பதை குறித்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சாதாரணமாக குருதி அமுக்கம் 120/80 மில்லிகிராம் பெர் ரசம் என்பது என்னும் அலகிலே அளக்கப்படுகின்றது. ஆகவே இங்கே நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம். சுருங்கல் அமுக்கம் என்பது 110 தொடக்கம் 120 மில்லிமீட்டர் ரசம் என்று சொல்லுகின்றோம். மில்லிகிராம் அல்ல, மில்லிமீட்டர் ரசம். ஆகவே சுருங்கல் அமுக்கம் என்பது இடது இதய அறைக்கும், இடது இதய அறை உங்களுக்கு தெரியும், மனித இதயத்தில் கூடுதலான தடிப்பை கொண்ட அறை. ஆகவே அந்த இடது இதய அறை
சுருங்குவதால் குருதியானது தொகுதி பெருநாடியினூடாக ஏனைய உடற்பாகங்களுக்கு சென்றடைய போகின்றது. அவ்வாறு தொகுதி பெருநாடிக்கு தள்ளப்படுகின்ற அல்லது செலுத்தப்படும் போது பெருநாடி சுவர்களில் ஏற்றப்படுகின்ற அமுக்கம்தான் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. சுருங்கல் குருதி அமுக்கம் என குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே தளர்வு குருதி அமுக்கம் என்பதை நாங்கள் அடுத்து நோக்குவோமாக இருந்தால், பூரண இதய விரிவின் போது தொகுதி பெருநாடி சுவரின் மீது ஏற்படுத்தப்படும் குருதியினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இதயத்தில சுருங்கல் விரிவு தொழிற்பாடு மாறி மாறி நடையும் அதே வேளையிலே இவ்வாறான திரவ அதாவது குருதியினால் பெருநாடி சுவர்களின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கமாக இது கருதப்படுகின்றது. ஆகவே சுருங்கல் அமுக்கம் 110 தொடக்கம் 120 மில்லிமீட்டர் ரசம் என்பதாலும், தளர்வு அமுக்கம் 70 தொடக்கம் 80 மில்லிமீட்டர் ரசம் என்பதாலும் கருதப்படும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.